ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம வந்து நெய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கீ ரைஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நெய் சாதம் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 kg தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சமைக்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலீஃப், அதாவது பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 2 வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக பண்ணி போட்டுக்கோங்க. 2 பட்டையை வந்து துண்டு துண்டாக பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 லவங்கம், 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் பெரிய சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும். எனக்கு மீடியமான காரம் போதுன்றனால நான் இது 4 பச்சை மிளகாய் இதிலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி, சும்மா ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. நெய் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக 4 ஸ்பூன் நெய் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் நெய் சாதம் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆக்சுவலாக நெய் போடும்போதே முந்திரி ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரின்றனால அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் தேங்காய் பால் எடுத்து தான் இந்த சாப்பாடு செய்ய போகிறேன். இப்போ தேங்காய் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 1 முடி தேங்காய் மேலேயே இருக்கும். அதாவது ஒரு தேங்காய் இருக்கும். அதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இப்போ வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொம்பில் வந்து நான் 2 சொம்பு அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து தேங்காய் பால் வந்து 2 சொம்பு தேங்காய் பால் கிடச்சனால 2 சொம்பு தேங்காய் பாலும் 1 சொம்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட 1.5 சொம்பு தேங்காய் பாலும் 1.5 சொம்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி 2 அழகு அரிசியை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் ஆட் பண்ணியாச்சு. அந்த தேங்காய் பால் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும்போது ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட தேங்காய் பால் கம்மியாக தான் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் 1.5 சொம்பு கூட ஊற்றிட்டு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து மேலே வந்து தக்காளியை தூவி விட்டுருக்கேன். இது எதுக்காக தூவி விட்டுருக்கேன்னா, உங்களுக்கு அங்கங்கே ரெட்டிஷாக சாப்பாடு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வேறு எதுக்காகவும் போல், சும்மா ஒரு தக்காளி தான் லாஸ்ட் டைம் நான் தூவி விட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி விசில் வச்சாச்சு. கரெக்டாக 2 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிடுங்க. கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கர் உங்களுக்கு எப்படி விசில் வரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2 விசிலில் வந்து சாதம் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்ல கீ ரைஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான சிக்கன் குழம்பு நான் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த குழம்பு அதை பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் போட போகிறேன். ஸோ அந்த குழம்பு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. இதில் வந்து முந்திரி பருப்பு, இந்த தேங்காய் பால்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைத்தா ஊற கூட சாப்பிட்லாம் நம்ம. அதுக்காக தான் ரைத்தா பக்கத்தில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த சிக்கன் குழம்பு நான் வீடியோவில் போடுறேன். அந்த குழம்பு தான் இதுக்கு வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரைஸோடு அதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.